அன்பார்ந்த ஜனதர்மை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இது ஒரு முக்கியமான பதிவு தான். திருமணம் சார்ந்த விஷயத்தில் துலா லக்கணத்திற்கு துலாம் லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த மாதத்தில் திருமணம் நடக்கும், என்ன நட்சத்திரத்துல அமையும், என்ன கிழமையில திருமணம் நடந்திருக்கும், என்ன பேர்ல திருமணம் நடந்திருக்கும்ன்ற ஒரு அமைப்பை சொல்ல போறேன். துலாலக்கணத்தில் யார் பிறந்தாலும் வைகாசி, ஆனி, ஆவணி, ஐப்பசி, கார்த்திகை மாதத்தில் திருமணம் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. அதுக்கடுத்து திசை வடக்கு அல்லது கிழக்கு. வடக்கு அல்லது கிழக்கு திசைகளில் திருமணம் நடப்பதற்குண்டான அந்த வரன் வருவதற்குண்டான வாய்ப்பு உண்டு. நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம், சந்திரனுடைய நட்சத்திரம், செவ்வாயுடைய நட்சத்திரம், கேதுவுடைய நட்சத்திரத்தில் திருமணத்திற்குண்டான பெண்கள் அல்லது ஆண்கள் வருவதற்குண்டான அமைப்பு கண்டிப்பாக உண்டு. அந்த நட்சத்திரத்துல அமையும். கிழமை ஞாயிற்றுக்கிழமையோ திங்கட்கிழமையோ புதன்கிழமையோ திருமணம் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. நாமம் என்று சொல்லக்கூடியது டி, ஏபிசிடி, அதற்கடுத்து கே, பி, ஓபி, எம், அதற்கடுத்து ஐ, எஸ். இந்த மாதிரி ஆதிபத்தியம் உடைய பெண்ணின் பெயரோ ஆணின் பெயரோ வருவதற்குண்டான வாய்ப்புகள் 100% உண்டு. அதனால இதை நீங்கள் என்ன சொன்னா பரிசித்து பார்த்து கொள்ளலாம். திரும்ப ஒரு தடவை சொல்றேன். துலாலக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு வைகாசி, ஆனி, ஆவணி, ஐப்பசி, கார்த்திகை மாதங்களில் திருமணம் நடைபெறலாம். திசை என்று சொல்லக்கூடியது வடக்கு கிழக்கு திசைகள் வரன் வருவதற்குண்டான வாய்ப்பு உண்டு. நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம், சந்திரனுடைய நட்சத்திரம், செவ்வாயுடைய நட்சத்திரம், கேதுவுடைய நட்சத்திரத்தில் அந்த நட்சத்திரத்திற்குடைய பெண்களோ ஆண்களோ வரனாக அந்த நட்சத்திரத்தில் வரலாம். ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை புதன்கிழமை திருமணம் நடக்கலாம். நாமம் என்று சொல்லக்கூடியது டி, ஏபிசிடி, கே, அதுக்கடுத்து பி, ஓபி, எம், ஐ, எஸ். இந்த பெயர்களில் பெண்ணோ ஆணோ வருவதற்குண்டான வாய்ப்புகள் 100% உண்டு. அதற்கடுத்து வைகாசி, விருச்சிகம் அப்படிங்கிற லக்கணத்துல போய் பிறந்தவங்க வைகாசியில் இவர்களுக்கு வைகாசி, ஆனி, கார்த்திகை, பங்குனி மாதங்களில் திருமணம் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இவர்களுக்கு வரக்கூடிய வரனுடைய திசைகள் கிழக்கு, தென்கிழக்கு, வடக்கு. நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம், செவ்வாயுடைய நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம், குருவுடைய நட்சத்திரம், கேதுவுடைய நட்சத்திரத்தில் மாப்பிள்ளையோ பெண்ணோ அமைவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. கல்யாணத்திற்குண்டான கிழமைகள் ஞாயிறு, வியாழன், வெள்ளியில் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. பெயர் எழுத்துக்கள் அப்படிங்கிறது எல்லில் அமையலாம், டபிள்யூவில் அமையலாம், எக்ஸில் அமையலாம், ஹெச்சில் அமையலாம், வியில் அமையலாம், ஜேயில் அமையலாம், ஏயில் அமையலாம். இதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. திரும்ப ஒரு தடவை சொல்றேன். விருச்சிக இலக்கணத்திற்கு வைகாசி, ஆனி, கார்த்திகை, பங்குனி மாதங்களில் திருமணம் நடைவதற்குண்டான வாய்ப்பு உண்டு. வரன் வருவதற்குண்டான திசைகள் கிழக்கு, தென்கிழக்கு, வடக்கு. நட்சத்திரம் அப்படிங்கிறது சூரியனுடைய நட்சத்திரம், செவ்வாயுடைய நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம், வியாழனுடைய குருவுடைய நட்சத்திரம், கேதுவுடைய நட்சத்திரங்களில் வாய்ப்புகள் ஜாஸ்தி. கிழமை ஞாயிறு, வியாழன், வெள்ளியில் திருமணம் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. நிச்சயம் கூட இந்த கிழமையில் நடக்கலாம். கல்யாணம் காலத்தில் நடக்கவில்லை என்று சொன்னால் நிச்சயம் கூட நடக்கலாம். நீங்கள் அப்படியும் பார்த்துக்கொள்ளலாம். அதற்கடுத்து நாமம் என்பது எல், டபிள்யூ, எக்ஸ், ஹெச், வி, ஜே, ஏ. இந்த மாதிரி அமைப்புடைய நிலையில் என்ன சொல்லலாம்னா பெயர் இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அதற்கடுத்து தனுசு லக்கணத்தில் யார் பிறந்தாலும் அவர்களுக்கு ஆனி, ஐப்பசி, கார்த்திகை, மாசி மாதங்களில் திருமணம் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம். திசை வடக்கு தெற்கு திசைகளில் வரன் வருவதற்குண்டான அமைப்பு உண்டு. நட்சத்திரம் என்பது குருவுடைய நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம், ராகுவுடைய நட்சத்திரம், கேதுவுடைய நட்சத்திரத்தில் வரன் வருவதற்குண்டான வாய்ப்பு உண்டு. கிழமை புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் திருமணம் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அதற்கடுத்து நாமம் என்று சொல்லக்கூடிய பெயர்
ஆரில் இருக்கலாம், எம்மில் இருக்கலாம், எஸ்ஸில் இருக்கலாம், பி ஓபி ஆக இருக்கலாம், இ இந்த பெயரில் இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் 100% உண்டு. தனுசு லக்னத்துக்கு திரும்பவும் ஒரு தடவை சொல்றேன். ஆணி, ஐப்பசி, கார்த்திகை மாசில் திருமண மாதங்களாக இருக்கலாம். திசை வந்து வடக்கு தெற்கு திசை என்பது வரனின் திசையாக இருக்கும். நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம், ராகுவுடைய நட்சத்திரம், கேதுவுடைய நட்சத்திரமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. கிழமை புதன் வெள்ளியில் வந்து திருமணம் நடைபெறுவதற்கு உண்டான வாய்ப்புண்டு. நாமம் என்று சொல்லக்கூடிய அந்த வரனின் நாமம் ஆர், எம், எஸ், பி, ஓபி, இ இதில் இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் 100% உண்டு. அதற்கடுத்து மகரம். மகர லக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு ஐப்பசி, கார்த்திகை, தை, மாசி மாதங்களில் திருமண மாதங்களாக அமைவதற்குண்டான வாய்ப்புகள் 100% உண்டு. திசை வந்து வரனின் திசை மேற்கு தெற்காக அமைவதற்குண்டான வாய்ப்பு உண்டு. நட்சத்திரம் வந்து சனியோடைய நட்சத்திரமோ, சந்திரனுடைய நட்சத்திரமோ, செவ்வாயுடைய நட்சத்திரமோ, கேதுவோடைய நட்சத்திரமாக இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. கிழமை வந்து திங்கள் கிழமையாகவோ, புதன்கிழமையாகவோ, வெள்ளிக்கிழமையாகவோ திருமணம் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. நாமம் என்று சொல்லக்கூடியது ஏ, பி, நம்ம ரெண்டாவது பி, அதுக்கடுத்து என்ன சொன்னா எஃப், ஜி, ஆர் இந்த மாதிரி நாம எழுத்துக்கள் இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் 100% உண்டு. அப்ப மகர லக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு ஐப்பசி, கார்த்திகை, தை, மாசி மாதங்களில் திருமணம் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. திசை வரனின் திசை மேற்கு தெற்காக இருக்கலாம். நட்சத்திரம் சனி, சந்திரன், செவ்வாய், கேதுவாக இருக்கலாம். கிழமை திங்கள் புதன் வெள்ளியாக திருமணம் நடந்த நாள்களாக இருக்கலாம். நாமம் என்று சொல்லக்கூடிய ABFGR இது இருக்கலாம். திருமணம் வந்து என்ன சொன்னா, நீங்க கிழமை வந்து என்ன சொன்னா, திருமண கிழமைகளில் வந்து 2 ஆதிபத்தியம் இருக்கலாம். எப்படின்னா, ஒண்ணு நிச்சயதார்த்தத்துக்குன்னு ஒரு நாள் குறிச்சிருப்பாங்க, அது வந்து வேறுவாதி கல்யாணம் நடந்த மாதிரி. அடுத்த கல்யாணம் தான் வந்து முழு கல்யாணம். அப்ப இதுல வந்து இந்த நிச்சயதார்த்தத்துக்குண்டான நாளாகவோ அல்லது திருமணத்திற்குண்டான நாளாகவோ இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. அந்த கிழமை உங்களோடு வந்து வாழ்க்கையில் சம்பந்தப்பட்டு விடும். இதை நீங்கள் பரிசித்து பாருங்கள். அதற்கடுத்து கும்பலக்கணம். கும்பலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் ஆணி மாசத்திலும், ஆவணி மாசத்திலும், மாசி மாசத்திலும் திருமணம் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். திசை வந்து மேற்கு திசை, வடக்கு திசைகளில் இருந்து வரன்கள் வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் நிறைய உண்டு. நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது சூரியனுடைய நட்சத்திரமோ, செவ்வாயுடைய நட்சத்திரமோ, குருவோடைய நட்சத்திரமோ, சனியோடைய நட்சத்திரமோ, ராகுவோடைய நட்சத்திரமோ, இந்த நட்சத்திரங்களில் தான் திருமணம் என்று சொல்லக்கூடிய அந்த வரன்கள் அமைவதற்குண்டான வாய்ப்பு உண்டு. நாமம் என்று சொல்லக்கூடியது சி, ஏபிசி, ஐ, எல், டி. நான் வந்து என்ன சொன்னா, அந்த கடைசி டி, எம், எஸ் இந்த எழுத்துக்களில் பெயர் அமைவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அப்ப கும்பலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் ஆணி, ஆவணி, மாசி மாதங்களில் திருமணம் நடக்க வாய்ப்புண்டு. திசை வந்து மேற்கு வடக்கான வரன் அமைவதற்குண்டான வாய்ப்புண்டு. நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது சூரியனுடைய நட்சத்திரம், செவ்வாயுடைய நட்சத்திரம், குருவுடைய நட்சத்திரம், சனியுடைய நட்சத்திரம், ராகுவுடைய நட்சத்திரமாக இருப்பதற்கு வாய்ப்புண்டு. நாமம் என்று சொல்லக்கூடிய பெயரெழுத்து CILDMS. சீன சின்ன சி, பெரிய கிடையாது. அதுக்கடுத்து மீன லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் வைகாசி மாதத்திலோ அல்லது ஐப்பசி மாசத்திலோ, தை மாதத்திலோ, பங்குனி மாசத்திலோ இவர்களுக்கு என்ன செய்யும், திருமணம் நிச்சயமாயிருக்கலாம் அல்லது திருமணம் நடக்கலாம். இப்படி எடுத்துக்கலாம். ஏன்னா 2 விஷயங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில நடக்குது. நிச்சயம் என்று ஒன்று நடக்குது, திருமணம் என்று நடக்குது. இதுல 2ல ஏதாவது ஒண்ணுல வந்து கண்டிப்பா இருக்கும். வரனுடைய திசை வடக்கு கிழக்காக இருக்கலாம் மீனத்திற்கு. நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம், சனியோடைய நட்சத்திரம், கேதுவுடைய நட்சத்திரமாக இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். திருமண கிழமை என்பது திங்கள் புதன் வியாழனாக இருக்கலாம். நாமம் என்று சொல்லக்கூடியது
எண்ணில் ஆரம்பிக்கலாம். Q, R, V, K, A போன்ற எழுத்துக்களில் வந்து என்ன சொன்னா இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். மேனம் லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் வைகாசி, ஐப்பசி, தை, பங்குனி மாதங்களில் திருமணத்திற்கு ஏற்றதாகவும் திருமணம் நிச்சயத்திற்கு ஏற்றதாகவும் கண்டிப்பாக இருக்கும். திசை வந்து வடக்கு கிழக்காக இருக்கலாம். வரனுடைய திசை நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம், சனியோடைய நட்சத்திரம், கேதுவுடைய நட்சத்திரமாக இருப்பதற்கு வாய்ப்புண்டு. கிழமை வந்து என்ன சொன்னா திங்கள், புதன், வியாழனாக இருக்கலாம். திருமண கிழமை அல்லது நிச்சயதார்த்த கிழமை. அதற்கடுத்து நாமம் என்பது எண்ணில் இருக்கலாம், கியூல இருக்கலாம், ஆர்ல இருக்கலாம், வில இருக்கலாம், கேல இருக்கலாம், ஏல இருக்கலாம் என்று நான் படித்த பழைய என்னுடைய குருநாதர் எனக்கு சொல்லிக் கொடுத்த அமைப்பில் 90% ஒர்க் அவுட் ஆகுது. இதுல பெண்களுக்கு வந்து ரது நட்சத்திரம்னு ஒன்று உண்டு. அந்த நட்சத்திரத்துக்கும் இது வந்து செட் ஆகும். அதனால கொஞ்சம் இது அறிவுபூர்வமான சிந்தனை. இந்த அறிவுபூர்வமான சிந்தனையை வந்து நீங்கள் பரிச்சித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக வந்து 90% ஒர்க் அவுட் ஆகும். 10% உத்தரவாதம் சொல்ல முடியாது. பரிச்சித்து பாருங்கள். 12 லக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு கல்யாணத்திற்குண்டான மாதங்கள், கிழமைகள், நட்சத்திரங்கள், கல்யாண வரனுக்குண்டான அந்த நட்சத்திரங்கள், மாப்பிள்ளை பெண்ணுடைய பெயர்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டு விட்டது. இது 90% சாத்தியக்கூறுகளே, 10% சாத்தியக்கூறுகள் இல்லை. பரிச்சித்து பாருங்கள். எனக்கு சொல்லலை உனக்கு சொல்லலைன்னு திரும்ப திரும்ப கமெண்ட் பாக்ஸில் வராதிங்க. அது நல்லா படிச்சு பாருங்க. எல்லாத்துக்கும் கரெக்டாக சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் என்று நம்பிக்கை உண்டு. பரிச்சித்து பாருங்கள், வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.